ஹாய் வணக்கம். திஸ் இஸ் பூபதி ராஜா ஃப்ரம் அடா 247. ஸோ அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே டெய்லி கிளாஸஸில் வந்து நம்ம யூனிட் வைஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அந்த மாதிரி நேற்று கிளாஸோட கண்டினியூ பாட்டு தான் இன்றைக்கி இருக்க போகுது உங்களுக்கு. ஓகே, ஸோ நேற்று வந்து நம்ம தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்துருந்தோமா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவான விதம் கரெக்டாக, அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1773 வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்ம அடா 247 வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரெஃபரல் கோடான Y904 அப்படிங்கிற ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ Y904 அப்படிங்கிறது நீங்கள் ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க, Y904. ஓகே, ஸோ முக்கியமாக நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25 நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே நேரத்தில் நம்ம குரூப் 1 பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக குரூப் 1 பேட்ச் வந்து ஏப்ரல் 12 வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி குரூப் 4க்கான ரிவிஷன் பேட்ச் வந்து ஸோ ஏப்ரல் 3 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 பேட்சுமே ரன்னிங்கில் இருக்கு. கண்டிப்பாக தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது Y904 அப்படிங்கிற ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இப்போ கண்டென்ட் உள்ள போயிடலாமா? ஓகேவா, நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும்? ஸோ கிட்டத்தட்ட ஆல்ரெடி தேசிய சின்னங்கள் அப்படிங்கிறது நேஷனல் எம்பளம் அப்படிங்கிற பற்றி நேற்று பார்த்துருந்தோம் கரெக்டாக. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய சின்னங்கள் முடிச்சு அடுத்த டாப்பிக்கான மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா, மேக் பண்ணிடலாமா? என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு எலாபரேட்டாக நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கிளாஸ் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் 6-7 மணி நேரம் எடுக்க வேண்டிய கிளாஸ். ஆனால் நமக்கு இப்போ எஸ்ஐக்கு வந்து ஸ்கூல் புக் அப்படிங்கிற நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால ஸ்கூல் புக்கை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எதுக்கு முதல்ல? ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எதுக்கு முதல்ல வந்து கொடுக்குறாங்க? ஒரு ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கரெக்டு தானே? ஒரு இப்படி தான் இருக்கணும். இப்போ வீட்டிலனா எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் வீட்லேயும் போனாலுமே நம்ம நினச்ச மாதிரி இருக்கலாம், பட் அதுக்கும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் கரெக்டா. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறதுக்கும் நம்ம வெளியில் இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்டான இருக்கும் கரெக்டுங்களா. இப்போ வெளியில் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கணும், அங்கே எப்படி பிஹேவ் பண்ணணும், வீட்டில் எப்படி பிஹேவ் பண்ணணும், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்காது கரெக்டாக. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாகவும் கிட்டத்தட்ட 140 கோடி மக்களும் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி நடந்துக்கிறோன்னு சொல்கிறது தான் கான்ஸ்டியூஷன். சிம்பிள் கரெக்டாக, ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் சிம்பிளாக சொல்ல போனால். அதே மாதிரி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது 1950 ஜான்வரி 26 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா 1929 கொண்டு வரப்பட்ட லாகூர் காங்கிரஸ் செஷன், ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில். ஓகே, லாகூர் காங்கிரஸ் செஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா பூர்ண சுவராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூர்ண சுவராஜ் அப்படிங்கிறத ஜான்வரி 26, 1930 வந்து கொண்டாடுறாங்க கரெக்டா, விடுதலை நாளா கொண்டாடுறாங்க. இதை ரிமெம்பர் பண்ணதுக்காக தான் 1950 ஜான்வரி 26 நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகே, ஆனா நம்ம கான்ஸ்டியூஷனை மேக் பண்றது அடாப்ட் பண்ணிக்கிட்டது எப்பன்னு கேட்டீங்கன்னா 1949 நவம்பர் 26 கரெக்டா, நவம்பர் 26 அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே சரி, ஓகே. அது மாதிரி நெக்ஸ்ட் பாருங்களேன், நம்ம கான்ஸ்டியூஷனை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசம்பர் 6 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க கரெக்டா. அதுல எத்தனை மெம்பர் வந்து கலந்துக்கிறாங்க பாருங்க, கிட்டத்தட்ட 389 உறுப்பினர்கள் வந்து அதுல கலந்துக்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு சில பேருக்கு இதுல டவுட் வரும், 389 பேருமே ஆண்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆண்கள் கிடையாது, அதுல வந்து பெண்களும் இருந்திருக்காங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ எத்தனை பெண்கள்? கிட்டத்தட்ட ஒரு 15 பெண்கள் வந்து அதுல வந்து கலந்து இருக்காங்க அந்த 389 பேர்ல உங்களுக்கு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த ப்ராசஸா என்ன ஸ்டார்ட் ஆகுங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டியில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருக்காங்களாம் கரெக்டா. 8 பேர் கொண்ட வரைவு குழு, அதுக்கு பேர் தான் டிராஃப்டிங் கமிட்டி. இது எக்ஸாக்டா எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 1947. ஓகே, ஆகஸ்ட் மாசம் கரெக்டா. ஓகேவா, ஆகஸ்ட் 27 நினைக்கிறேன். ஸோ ஆகஸ்ட் மாதம் வந்து கரெக்டாக 8 பேர் கொண்ட டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதோட சேர்மனாக தான் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் இருந்திருப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா, அதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடக்குது? கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிசம்பர் 9, 1946 நடக்குது உங்களுக்கு. ஓகேவா, டிசம்பர் 9, 1946 சேர்மனாக இருந்தது யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகே, ப்ரோ டேம் சேர்மனாக இருந்திருப்பாரு. ஸோ 10 அவர் இறந்துருவார். இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் டிசம்பர் 11 தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பார். ஓகேவா, சரி, ஓகே. அதே மாதிரி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்க கிட்டத்தட்ட 60 நாடுகள்ல இருந்து காப்பி பண்ணியிருக்கோம்.
ஓகே. ஸோ அமெரிக்காவில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்திருப்போம், ப்ரியாம்பிள் எடுத்திருப்போம், ஜுடிஷியல் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இருந்திருப்போம், பார்லிமெண்ட் அப்படிங்கிறது லண்டன்ல இருந்து எடுத்திருப்போம், அதாவது இங்கிலாந்துல இருந்து காப்பி பண்ணியிருப்போம். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகள்ல இருந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து காப்பி பண்ணியிருக்கோமா உங்களுக்கு, கரெக்டா? ஸோ அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2000 சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்களாம். 2000 அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறதா இங்க வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்களேன், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து ஃபைனலைஸ் பண்றதுக்கு 2 year 11 months 17 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா 17 days அப்படிங்கிறத 18 days அப்படிங்கிறது நிறைய இடத்துல கொஸ்டினாவும் கேட்டிருக்காங்க உங்களுக்கு, ஓகேவா? ஸோ அப்போ நீங்க செய்ய வேண்டியது 18 பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க, 17 ஆல்ரெடி இருக்கு உங்களுக்கு, ஓகேவா? ஸோ நீங்க ரெண்டுமே நோட் பண்ணிக்கிட்டு எது அங்கே கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தப்ப நீங்க வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அதே மாதிரி நவம்பர் 26 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1949 நம்ம கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க உங்களுக்கு, ஓகே ஓகேங்க. ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம், ஓகேவா? நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து கிரியேட் பண்ணதுக்கு எத்தனை ரூபாய் செலவாயிருக்கான்? ஸோ கிட்டத்தட்ட 64 லட்சம் ரூபாய் வந்து செலவாயிருக்கு, கரெக்டா? அந்த டைம்ல 60 நாடுகள்ல இருந்து காப்பி பண்ணியிருக்காங்க, 64 லட்சம் ரூபாய் வந்து செலவாயிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பிரியாம்பிள்ல என்ன சொல்லியிருக்கு, நீதி, சமத்துவம் இது எல்லாமே வந்து நமக்கு பீப்புளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு முகவுரையில சொல்லியிருப்பாங்க. அதான் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, ஓகே. ஸோ முகவுரையில இங்க நீங்க பார்த்தாலே தெரியும், SSSR அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க, சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ரஸி, ரிபப்ளிக் அப்படின்னு. அதை தான் இங்க தமிழ்ல என்னன்னு சொல்றாங்க, இந்தியா அப்படிங்கிறது இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு நாடு அப்படின்னு சொல்லுது. எது? பிரியாம்பிள், கரெக்டா? பிரியாம்பிள் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அதே மாதிரி இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட உச்சநிலை அதிகாரம் அப்படிங்கிறது நம்ம வந்து இறையாண்மையா சொல்றாங்க. அப்படி இந்தியாவோட அதிகாரத்துல உச்சநிலை அதிகாரம் அப்படிங்க கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தாப்புல நம்ம பவர் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அதிகாரம் அப்படிங்கிறது இந்தியாவில உச்சபட்ச அதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு, ஓகேவா? அது நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது 6 types ஆஃப் ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு, கரெக்ட்? ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 to 18 தானே. ஃப்ரீடம் ரைட்ஸ் 19 to 22, கரெக்டா? அதே மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் 23, 24. நம்ம ரிலிஜியன் ரைட்ஸ் 25, 28, கரெக்டா? கல்ச்சுரல் ரைட்ஸ் 29, 30, ஓகே. அதே மாதிரி நம்ம ஃபைனலி ரிட் 32, ஓகேவா? மொத்தம் 6 types ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி, சாரி டியூட்டிக்கு முன்னாடி வந்து டிபிஎஸ்பி. எப்படி நமக்குன்னு ஒரு கொள்கை அப்படிங்கிறது இருக்கோ அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு கொள்கை, கவர்மெண்ட் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டினே வருது பாருங்களேன். நமக்கான டியூட்டி வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியில பேசியிருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, கரெக்டா? இந்த டிபிஎஸ்பி டேட்டா படி பார்த்தீங்கன்னா தான் 6 to 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கட்டாயம் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, ஓகே. அது மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிலையும் அதை வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி இங்க வந்து டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொன்னல, அது யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பாருங்க. கோபாலசாமி ஐயங்கார், KM முன்சி, ஓகே, BL மிட்டல் அண்ட் மாதவராவ் அண்ட் DP கைத்தான், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியில இருந்திருக்காங்க உங்களுக்கு, ஓகேவா? ஸோ அதே மாதிரி டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் தான் யாரு, டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள், ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து நடைமுறைக்கு வரும்போது எத்தனை ஆர்டிகல் இருந்துச்சு, 395 ஆர்டிகல் இருக்கு, 22 பார்ட்ஸ் இருக்கு, 8 அட்டவணை இருக்கு. ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 448 இங்க கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு சில இதுல வந்து 465 சொல்லுவாங்க, கரெக்டா? ஸோ நானே வந்து 465 தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாம்ல எது கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல மாத்திக்கோங்க உங்களுக்கு, கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாருங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து ஃபைனலா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு, ஓகேவா? ஹிந்திலையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி ரெண்டுலையும் எழுதி ஹீலியம் நிரம்பிய ஒரு பெட்டையில வந்து, அதாவது பேழையில வந்து வச்சிருக்கிறாங்களாம். அதாவது பாதுகாப்பா, ஏன்னா இது வந்து கெடாம இருக்கணும் அல்லவா? ஸோ அதனால பாதுகாப்பா வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, ஓகே. ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் எடுக்க வேண்டிய கிளாஸ் உங்களுக்கு, ஓகேவா? இது வந்து போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கும் குரூப் 4 எக்ஸாமுக்கும் இது போதும்
ஓகே. ஆனால் குரூப் 1 எக்ஸாமுக்கு சத்தியமாக இது பத்தாது. எனக்கு குரூப் 1 பொறுத்தளவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம டீட்டெயிலாக கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது டீட்டெயிலாக கிடைக்கும். நான் எஸ்ஐக்கு தான் படிக்கிறேன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக எஸ்ஐலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே அடுத்து வரக்கூடிய எஸ்ஐ பேட்ச்லையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. கரெக்டாக இன்னும் நம்ம அடா 247 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3 விதமான பேக் இருக்குது உங்களுக்கு. கரெக்டாக ஸோ தமிழ்நாடு மெகா பேக் அண்டு டிஎன்பிசி பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து மெகா பேக்கு இல்லைனா தமிழ்நாடு மெகா பேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா எல்லா பேட்சையும் அட்டன் பண்ணிக்கிறனால. இதே நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னா அந்த கோர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக. ஸோ இப்போ மெகா பேக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் மெகா பேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா Y904 அப்படிங்கிற ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க உங்களுக்கு. கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்த மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா பின்னாடி இருக்கிற இந்த கொஸ்டின்ஸை வந்து ஆன்சர் பண்ணி பழகி பாருங்கள். கரெக்டாக ஆன்சர் பண்ணி பழகி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அட்டன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி புக் பேக் கொஸ்டினே ஆன்சர் பண்ணி பாருங்கன்னா இதுதான் டேரெக்டாகவே உங்களுக்கு கொஸ்டினாகவும் வரும். அதுவும் எஸ்ஐ எக்ஸாம்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி புக் பேக் கொஸ்டின் ஏகப்பட்ட கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 60% புக் பேக் கொஸ்டின் வரும். ஓகேவா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இருக்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் எப்போ வேணாலுமே. ஸோ அது மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு. கரெக்டாக. சரி ஓகே. ஸோ இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதர்வைஸ் தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.